வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈழத்தின் முக்கிய செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பாடசாலை விடுமுறை குறித்து வெளியாகிய அறிவிப்பு. யாழ் போலீஸ் நிலையத்தில் தீ விபத்து, சான்று பொருட்களுக்கு ஏற்பட்ட கதை. காபூல் மருத்துவமனை மீதான வான்வழி தாக்குதலில் 400 பேர் உயிரிழப்பு. ஆசிய சந்தைகளில் உயர்ந்த எண்ணெய் விலை. மத்திய தரைக்கடலில் தத்தளிக்கும் ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள். யுஏ மீது ஈரான் தாக்குதல். ஏஐ காணொளியை பரப்பிய 35 பேர் அதிரடியாக கைது. தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டில் நிலவும் எரிபொருள் விநியோக பற்றாக்குறை பிரச்சினையாக கருத்தில் கொண்டு அனைத்து அரசு பாடசாலைகளுக்கும் ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாயக கழுகவர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுமுறை வழங்க அரசாங்கம் தீர்மானித்ததன் பின்னணியிலேயே இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது எழுந்துள்ள சவால்களுக்கு மத்தியில் எரிசக்தி முகாமைத்துவத்தை பேணி நாட்டின் பொருளாதார செயல்முறை மற்றும் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார நாயக்க தெரிவித்தார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் பொருளாதார செயல்முறை மற்றும் அத்தியாவசிய சேவைகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். கோப்பாய் போலீஸ் நிலைய வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் போலீஸ் நிலைய பெயர் பலகை முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. அத்துடன் வழக்கொன்றில் சான்று பொருளாக போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த படகொன்றும் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது. போலீஸ் நிலைய வளாகத்தில் காணப்பட்ட குப்பைகளை நேற்று மாலை வேளை போலீசார் எரித்த வேளையின் போது அத்தீ பரவி பலகை மற்றும் படகுடன் அருகில் நின்ற மாமரத்திடம் பற்றியுள்ளது. அதனையடுத்து போலீசார் தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்ததுடன் யாழ் மாநகர சபை தீயணைப்பு பிரிவினருக்கும் அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு பிரிவினர் போலீசாருடன் இணைந்து தீயினை அணைத்து வருகின்றனர். ஆப்கானிஸ்தானில் காபூலில் உள்ள போதைப்பொருள் மறுவாழ்வு மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் குறைந்தது 400 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 250 பேர் காயமடைந்ததாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. இருப்பினும் பாகிஸ்தான் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆசிய சந்தைகளில் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 2.8% அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை ஒரு பீப்பாய்க்கு 2.8% அதிகரித்து $103.8 அதிகரித்துள்ளது. மேலும் அமெரிக்க கச்சா எண்ணெயின் விலையும் சுமார் 3% அதிகரித்து $96.25 பதிவாகியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் பல கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்து சென்றதாக செய்திகள் வெளியானதை அடுத்து எண்ணெய் விலை சற்று குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திடீரென சில நாட்களுக்கு முன்பு எண்ணெய் விலை அதிகரித்த நிலையில் மக்கள் செயற்கையான தட்டுப்பாட்டை எதிர்த்துள்ளதாகவும் இதன் விலை உயர்வை கண்டித்து மக்கள் பல இடங்களில் பல கருத்துக்களை முன்வைத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் எரிசக்தி தேவைகளுக்கு வளைகுடா பிராந்தியத்தில் எண்ணெயை நம்பியுள்ள ஜப்பான் மற்றும் தென்கொரியா உள்ளிட்ட ஆசிய பங்கு சந்தை குறியீடுகள் இன்று சற்று உயர்வை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய தரைக்கடல் பகுதியில் என்ஜின் செயலிழந்த நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து ரஷ்ய எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்று மிதந்து கொண்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது பிராந்தியத்திற்கு உடனடி மற்றும் கடுமையான அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக மத்திய தரைக்கடல் நாடுகள் ஒன்று இணைந்து எச்சரிக்கை விடுத்துள்ளன. ரஷ்யாவுக்கு சொந்தமான இந்த பாரிய கப்பல் என்ஜினில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக கடந்த சில மணி நேரங்களாக எவ்வித கட்டுப்பாடுமின்றி நீர்பரப்பில் மிதந்து கொண்டிருந்தது. கடலில் நிலவும் பலத்த காற்று மற்றும் நீர் ஓட்டத்தினால் இந்த கப்பல் அண்டை நாடுகளின் கடற்கரையை நோக்கி தள்ளப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான பீப்பாய் கச்சா எண்ணெய் கொண்டுள்ள இந்த கப்பல் கடற்கரையில் மோதி விபத்துக்குள்ளானால் சரி செய்ய முடியாத பாரிய சுற்றுச்சூழல் பேரழிவு ஏற்படும் என அண்டை நாடுகள் எச்சரித்துள்ளன. இந்த விவகாரத்தில் சைப்ரஸ், கிரீஸ் மற்றும் துருக்கி உள்ளிட்ட நாடுகள் தமது மிகுந்த கவலையை வெளியிட்டுள்ளன. இந்த கப்பல் தமது கடல் எல்லைக்குள் நுழையும் பட்சத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க சர்வதேச சமூகம் உடனடியாக தலையிட வேண்டும் என அந்த நாடுகள் கோரிக்கை விடுத்துள்ளன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் மோசமான வானிலை காரணமாக கப்பலை மீட்கும் பணிகளில் பெரும் சிக்கல்கள் நீடிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.
ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக போலியாக சித்தரிக்கப்பட்ட ஏஐ காணொலியை பரப்பிய இந்தியர்கள் 19 பேர் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 35 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேற்காசிய நாடான ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஆரம்பித்த போர் 15 நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக சவுதி அரேபியா, UAE, ஓமன், கட்டார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதலை நடத்துகிறது. விமான நிலையங்களின் முக்கிய பகுதிகள் குறிவைத்து தாக்கப்படுவதால் வளைகுடா நாடுகளில் சர்வதேச விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் தாக்குதல் என போலியான சித்தரிக்கப்பட்ட AI வீடியோ சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டுள்ளது. போர் தொடர்பாக சமூக ஊடகங்களில் தவறான தகவல்களை பரப்பியதாக கூறி இந்தியர்கள் 19 பேர் உட்பட மொத்தம் 35 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக UAE அரசு செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது.